ஏம்டி நீ இது கேள அம்மாட்ட. எப்ப பாரு என்னையே நீ கோத்து விடுத. இது சரி கிடையாது சொல்லிட்டு நீ போய் கேட்டா என்னவா உனக்கு? ஏம்டி நீ தானட்டி நல்ல படிப்ப, நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தரும். நான் கேட்ட வாங்கி தருமா? நீ ஆனா ஒண்ணு நீ இது சொல்லாத தாயி. மரியாதை நீ போய் கேளு. கேட்டா கேளு, கேக்கடன்னு கிடைச்சிரியா? சரி சரி, நீ கோவப்படாத தாயி. நீ ஒன்று கேளு, நான் ஒன்று கேட்க. அம்மா இழுத்து எப்படியாவது நம்ம போயிட்டு வந்துருவோம். சரி சரி சரி. நீ என்ன கேக்குற? நான் என்ன கேட்குது, நான் வேணா லஞ்சு பாக்ஸ் கேட்குறேன். நான் அப்ப என்ன கேக்குறது? நீ பேக்கு கேளு. பேக்கு கேளு, நம்ம 2 பேரும் போய் எடுத்துக்கலாம். எப்படி சின்ன பொருள் நீ கேட்டு எஸ்கேப் ஆயிருவ, பெரிய பொருள் கேட்டு நானும் மாட்டிக்கிடவா? ஏன்டே இப்படி பேசுற? நீ நல்ல படிக்கிற பிள்ளை, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரோம் அம்மா. நம்ம ஸ்கூலுக்கு போனோம்ல, இந்த ஸ்கூல் வேற ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் வாங்கி தராது அம்மா, ஒரு இடம் வாங்கி தராது. ஸ்கூல் ஃபீஸ் கேட்டுட்டு நம்மள ஒன்றும் வாங்கி தராது. டூருக்கும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. அதனால ஐஸ் வச்சு எதையா கேளு தாயி. அதுதான் நான் சொல்லுதேன். நீ ஸ்கூல் பேக்கு கேளு, நான் லஞ்சு பேக்கு கேட்குறேன். சரி நானே கேட்குறேன். நீ லஞ்சு பேக்கும் டிஃபன் பாக்ஸும் வாட்டர் கேனும் கேளு, நான் ஸ்கூல் பேக்கு கேட்க. சரியா? சரி சரி, ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு கேட்டால் தான் அம்மா ஒத்துவா. வா. ஏட்டி என்ன அங்கே நின்று குச்சி குச்சின்னு 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கே, என்ன வேணுங்க வாங்க. ஒன்றும் இல்லை வேணாம் வரமா, போ முன்னாடி போ. போகிறேன் போகிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் இல்லை ஏதாவது வேணும்னா மட்டும் நம்மளை கோத்து விட்ருவா இவ. என்னட்டி அங்கே பேசி நிற்கிங்க, வாங்க 2 பேரும் என் முன்னாடி வாங்க. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா. என்ன அது ஒன்றும்ல இது ஒன்றும்ல, என்னன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அந்த போனை கீழே வையுங்களேன், அப்போ தானே உங்ககிட்ட பேச முடியும். எப்போ பாரு அந்த போன் நோண்டிக்கிட்டு இருக்குது, இல்லை இந்த படத்தில் சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படியே இருந்தால் நாங்கள் என்ன பேச வரோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் சும்மா இருடி, கொஞ்சம் சாந்தமாக பேசுடி. ஏன்ட்டே நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டு குச்சி குச்சின்னு பேசினி எனக்கு காது கேட்கல நினச்சிக்கிட்டீங்களோ? நான் என்ன போகணும் ஒன்னாலும் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் எது நடக்கும்னு நான் பார்த்துக்கிட்டே கிடப்பேன். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு வேணும் வேணும்னு பேசிக்கிட்டு கிடந்தீங்களா? என்ன பேசுனீங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூலு ஆரம்பிச்சிருவாங்கோ. அதனால் எங்கள் 2 பேருக்கும் பேக்கு லஞ்சு பாக்கு, அடுத்து என்ன வேணும் டிஃபன் பாக்ஸு நோட்டு புக்கு அட்டை எல்லாம் வாங்கணும்லாமா, அதுக்கு தாம்மா. ஓஹோ அப்படி வாங்க கதைக்கு. இதுதான் 2 பேரும் அங்கே நின்றுட்டு பேசிட்டு கிடந்தேலோ? ஆமாம்மா, வேற இன்னும் பேச போகிறோம் நாங்கள். சரி மேடம், என்ன மார்க் எடுத்துட்டியோ? இப்போ உடனே பேக் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணுங்கிறியோ? அதெல்லாம் பற்றி எதுக்கு பேசுறீங்க? எங்களுக்கு பேக்கு கிழிஞ்சிருச்சு, அடியில் கிழிஞ்சிருச்சு. போன வருஷமே 3-4 திருப்பு நீங்கள் தச்சு கொடுத்தீங்க, அதான் நான் கொண்டு போனேன். இந்த வருஷம்ல என்னால் அந்த பேக்கை கொண்டு போக முடியாது, பார்த்துக்குங்க. ஆமாம்மா, எனக்கும் நிறைய திருப்பி இருந்துச்சுமா. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா அந்த ஒரே பேக்கு தாம்மா. இந்த வருஷமாவது எனக்கு பேக்கு வாங்கி கொடுங்கம்மா. ஏட்டி அப்பாவுக்கு இன்னும் சம்பளம் போடலட்டி, போட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மா நீங்கள் தான் காசு சேர்த்து வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து வாங்கி கொடுங்கம்மா. அப்பா சம்பளம் வந்ததும் அதில் கணக்கு சொல்லிக்கோங்கம்மா. ஏட்டி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் ஒரு விஷயம் பண்ணுவேனா? உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ண உங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல உனக்கு? அம்மா என்னென்ன சொல்லுது பாருட்டி. ஏமோ உன்னைய பற்றி எனக்கு தெரியாதாம்மா, அப்பாவுக்கு பயந்த ஆளாமா நீ? ஏம்ட்டிங்களா அவங்க 2 பேருக்கும் வாய் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது. இப்பமெல்லாம் ஓவரா உங்கள் பேச்சு போய்கிட்டு இருக்குது. சரியா? எல்லாம் உங்க வளர்ப்புதாம்மா. இப்ப என்னமா சொல்லுதியோ, பேக் வாங்கி தரதா இல்லையா? எப்படி இப்படி ஏத்து ஏத்து பேசிட்டு இருந்தா உனக்கு எப்படி பேக்கு வாங்கி தரது? ஒன்றும் வாங்கி தர முடியாது. என்ன பண்ணலாம் சொல்லு மா. இப்ப பண்ணாதீங்கம்மா, 2 வருஷமா அந்த பேக் வச்சே எல்லாத்தையும் ஒப்பேத்தியாச்சு. அக்காவுக்கு 2 வருஷம் ஆகுது பேக் வாங்கி. லஞ்சு பேக்லாம் எல்லாமே கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு பேக்கெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்கள் பள்ளிக்கூடம் நம்ம போக மாட்டோமா? ஓ பிளாக்கு மெயில் பண்ணுறீங்களா? சரி அப்பா வரட்டும், அப்பாட்ட கேட்டுட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் முடியாதுமா, இப்போ வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? ஆமாம்மா, ப்ளீஸ்மா வாங்கி கொடுங்கம்மா. ஐயோ உங்கள் தொல்லை பெரும் தொல்லையா இருக்குதே. சரி சரி, என்கிட்ட இருக்கிறத வச்சு வாங்கி தரேன். ரொம்ப அதுன்னு கேட்கக்கூடாது. சரியா? சரிம்மா கேட்க மாட்டேம்மா. இப்படியா வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. பேக்கு லஞ்சு பேக்கு நோட்டு புக்கு கரையான்ஸு கலர் பென்சிலு கலர் கட்சி. ஏய் நிறுத்தடி, என்னடி ஏதோ 1-2 கேட்பா பார்த்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க? என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குது, 200 300 தான் இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். மா லூசாமா நீ? 200 300 என்னமா வாங்கி தர வாங்க முடியும்? நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதம்மா, நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதம்மா. 200 300 ஒன்றுமே வராது. ஒரு பென்சில் பாக்ஸ் வேணா வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். சரியா? பஸ்ஸுக்கு சரியா இருக்கும், பென்சில் பாக்ஸுக்கு சரியா இருக்கும். நீங்க என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான்
எனக்கு ஏதாவது சொல்லிட போற ப்ளீஸ்மா. என்னடி சொல்லுவ? என்ன சொல்லுவ? என்ன உனக்கு வாய் குடிக்கிட்டே போது ஒன்றும் வாங்கி தர முடியாது. போறியா இல்லையா ரூமுக்கு? எதுவுமே எனக்கு வாங்கி தர மாட்டேங்குது. அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏம்டி மதியானம் சாப்பிட்றியா இல்லையா? எனக்கு சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஏடி உனக்கு என்ன வேணும்? உனக்கு இப்படியே ரவுஸ் விடணுமா நீயே? இல்லைம்மா. வாய் இந்த சிறு குட்டிக்கு ரொம்ப கூடி போச்சு. அது வேணும் இது வேணும். இந்த பெருசு பேர் ஊமை பூச்சி புழுவு. இந்த சிறுசு ரொம்ப வாய் பேசுது. அது கை காலை உடைச்சாதான் அவன் அப்பா வரட்டும். இன்னைக்கு கை காலை உடைக்கிறவள.